ஹாய்மா, வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன். உங்கள் எல்லாருக்குமே என் மனசார நன்றி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேம்மா. ரொம்ப 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 தேங்க்ஸ். இந்த தேங்க்ஸ் சொல்லக்கூடிய வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வாரம் என் பொண்ணுக்கு +2 ரிசல்ட் வந்திருந்தது. ஹரிணி என்னோடய டாட்டர் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். +2 ரிசல்ட்டில் ஹரிணி வந்து 529 எடுத்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லா பேரண்ட்ஸுக்குமே தான் பசங்க ஒரு ரிசல்ட்டில் நல்லா மார்க் எடுக்கிறாங்க அப்படின்னும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசங்க எந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுறாங்களோ அந்த அளவுக்கு பேரண்ட்ஸும் போடுவாங்க. ஏன்னா பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதாகட்டும் இல்லை வேறு விதங்களில் கைட் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸோட பங்களிப்பு அப்படின்றது நிறைய இருக்கும். ஆனால் ஹரிணி விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா என் பேரண்ட்ஸோட பங்களிப்பு அப்படின்றது ரொம்ப 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 கம்மி. நிறைய முயற்சி எடுத்து படித்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹரிணி தான். டியூஷன் எதுவும் போகாமல் அவளாக செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்து படித்து எடுத்த மார்க் அப்படின்னும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது எப்படி வெளியே சொல்கிறது அப்படின்றது தெரியாமல் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு என்னோடய வீடியோ நான் அப்லோட் பண்ணதுக்கான ரீசன். நிறைய பேர் அந்த வீடியோக்கு ஹரிணிக்கு வாழ்த்து சொல்லியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹரிணிக்கு வாழ்த்து சொல்லி மெசேஜ் போட்டிருந்தீங்க. நார்மலாக நம்ம பசங்களை வீட்டில் பேர் விட்டு கூப்பிடுவோம். இல்லை பசங்க ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டாங்க இல்லைனா பசங்களை நம்ம கொஞ்சணும் அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக அவங்களோட பேர் சொல்லி கூப்பிடவே மாட்டோம். அவங்களுக்குன்னு வீட்டில் ஒரு செல்ல பேர் வச்சுருப்போம் இல்லையா, அதை வச்சு தான் கூப்பிடுவோம். நார்மலாக எங்கள் வீட்டில் என் பையனையும் சரி என் பொண்ணையும் சரி கொஞ்சணும் அப்படின்னா தங்கம் பட்டு, என் பையனை கொஞ்சறதா இருந்தால் லட்டு, அது மாதிரிலாம் நான் கொஞ்சுவேன். அது வந்து நான் ஒரு பேரண்ட்ஸாக இருந்து செய்யும்பொழுது அது ஒரு பெரிய விஷயமா வந்து தெரியல. நார்மலாக எல்லா பேரண்ட்ஸும் அது மாதிரி கொஞ்சம் பொழுது ஒரு செல்ல பேர் வச்சு கொஞ்சுவோம். ஆனால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹரிணிக்கு மெசேஜ் பண்ணவங்க எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணது ஹரிணி தான். ஃபுல் அண்ட் ஃபுல் அவள் தான் வந்து ஃபோன் வச்சுருந்தா கையில். அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஹரிணி அப்படின்ற வார்த்தையே இல்லாமல் தங்கம் சூப்பர்டா, நல்ல மார்க் எடுத்திருக்க, அடுத்து நீ என்ன பண்ண போகிற, செல்லம் சூப்பர்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹரிணின்றது ஒரு சிலர் தான் கொடுத்துருந்தேங்க. ஆனால் நிறைய பேர் உங்கள் வீட்டு குழந்தையாவே நினச்சி அவளுக்கு வந்து அந்த ஒரு வார்த்தை மூலமா ஒரு வாழ்த்து சொன்னீங்க பார்த்தீங்களா, அதுக்கு வந்து எந்த ஒரு விலையும் நம்ம வந்து சொல்லவே முடியாது. அது ஹரிணிக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹரிணிக்கு ஃப்ரெண்ட்ஸ் மூலமா வாழ்த்து வந்தது, டீச்சர்ஸ் மூலமா வாழ்த்து வந்தது. அது எல்லாமே ஹரிணிக்கு தெரிஞ்சவங்க. நீங்கள் எல்லாருமே யூடியூப் மூலமா எனக்கு தெரிஞ்சவங்க. இதில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டெய்லரிங் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கவங்க, இவங்க எல்லாருமே எனக்கு தெரியும். ஆனால் என் பசங்களுக்கு அவ்வளோவா உங்களை பற்றி தெரியாது. ஆனால் நமக்கு தெரியாத ஒருத்தங்க நம்மளை வாழ்த்தி இப்படி மெசேஜ் போடுறாங்க அப்படின்னும்போது அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை நான் வந்து நேரில் இருந்து பார்க்கும்பொழுது எனக்கு அது ரொம்ப திருப்தியாக இருந்தது. ஹரிணியோட ஃப்யூச்சர் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. அது ஹரிணிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அந்த சந்தோஷத்துலேருந்து வெளியே வரத்துக்கே ஒரு 2 நாள் ஆச்சு. எல்லோரும் மெசேஜ் கரெக்டாக போட்டோமா, ஏன்னா நிறைய பேருக்கு வந்து மெசேஜ் போட முடியாமல் ஸ்கிப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ் கழித்து மெசேஜ் பார்த்து திரும்பி போடுற மாதிரி இருந்தது. ஏன்னா நார்மலாக ஹரிணிக்கு பர்த்டே இல்லை என்னோடய பர்த்டே கல்யாண நாள்லாம் போடும்பொழுது குறிப்பிட்டு ஒரு 100 மெசேஜ்குள்ளே தான் வரும். ஆனால் ஹரிணி ரிசல்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்லேயும் சரி எனக்கு வாட்ஸ்அப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மெசேஜஸ் வந்து கணக்கெலாம் சொல்லவே முடியாது. மெசேஜ் வந்துக்கிட்டே இருந்தது அன்றைக்கி ஃபுல்லாகவே. அந்த அளவுக்கு என்னோடய சந்தோஷத்தை உங்களோட சந்தோஷமாக, என்னோடய பொண்ணை உங்களோட பொண்ணாக நினச்சி நீங்கள் வாழ்த்துனீங்க அப்படின்னு நினைக்கும்பொழுது உங்கள் எல்லாருக்குமே தனிப்பட்ட முறையில் நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சிட்ருந்தேன். அதனால தான் இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணி போடுறேன். எல்லாருக்கும் திரும்பவும் என்னோடய நன்றியை சொல்லிக்கிறேம்மா. நிறைய சிஸ்டர் ஹரிணி அடுத்து என்ன படிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் பசங்களை நாங்கள் எக்காரணத்தை கொண்டும் கம்பல் பண்ண மாட்டோம். இதை தான் படிக்கணும், அதை தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே இது பண்ண மாட்டோம். அதே மாதிரி தான் 10th ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீ அடுத்து என்னம்மா குரூப் எடுக்க போகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது ஒரு 2 டேஸ்ட்டை வந்து டைம் கேட்டிருந்தா. 2 டேஸ்க்கு அப்புறம் வந்து அம்மா எனக்கு மேக்ஸ் கொஞ்சம் டஃப்பு, அதனால் நான் +1 ஜாயின் பண்ணும்போது மேக்ஸ் இல்லாத குரூப்பாக நான் செலக்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். அதில் எனக்கு ப்யூர் சயின்ஸில் தான் வந்து எனக்கு மேக்ஸ் சுத்தமாக கிடையாது. எனக்கு மேக்ஸ் இல்லாமல் இருந்தாலே நான் நல்லா படிப்பேன் போல இருக்குது. அதனால் நான் இந்த குரூப் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஆனால் எனக்கு மெடிக்கல் ஃபீல்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஒரு டீச்சிங் ஃபீல்டில் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதனால் நான் இந்த குரூப் எடுத்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ப்யூர் சயின்ஸ் தான் வந்து +1 குரூப் எடுத்தா. அதே மாதிரி இப்போ +2 முடித்ததுக்கப்புறமா உனக்கு அடுத்து என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது எனக்கு பிஎஸ்சி ஜுவாலஜி படிக்கணும்,
அதில் வந்து யூஜி பிஜி முடித்து மாஸ்டர் டிகிரி பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கா அவள். ஓகே, நான் அதனால் பிஎஸ்சி ஜுவாலஜி பண்ண போகிறேம்மா அப்படின்னு சொல்லியிருந்தா. ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு ஒரு 3 காலேஜ் அவளே செலக்ட் பண்ணியிருந்தான். 3 காலேஜுக்கும் போட்டிருந்தோம். 3 காலேஜ்லேருந்தும் அவள் செலக்ட் ஆகிட்டா. சரி, இப்போ 3 காலேஜ்லையும் செலக்ட் ஆகிருக்க, உனக்கு எந்த காலேஜ் பிடிச்சிருக்கு அப்படின்ன உடனே அதுவும் ஒரு நாள் வந்து டைம் எடுத்துக்கிட்டு நான் வந்து எத்திராஜில் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா. ஓகேன்னு சொல்லிட்டு நேற்று தான் எத்திராஜுக்கு வந்து போய் ஃபுல்லாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துட்டோம். எத்திராஜில் பிஎஸ்சி அட்வான்ஸ்ட் ஜுவாலஜி அண்ட் பயோடெக்னாலஜி வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க ஹரிணி. நேற்று ஹரிணியை காலேஜ் கூட்டின்னு போனதில் எங்களுக்கு ஒரு புது விதமான அனுபவம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நார்மலாகவே ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறது கூட்டிகிட்டு வர்றது நாங்கள தான் இருந்தோம். எல்லா விஷயத்துலையும் நாங்கள் வந்து கைட் பண்ணுவோம், அதுக்கேற்ற மாதிரி அவள் நடந்துப்பாள். நேற்று காலேஜ் கூட்டிகிட்டு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே நிறைய எங்களை மாதிரியே பேரண்ட்ஸ். ஆனால் அந்த இடத்துல என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொடுத்துட்டு அவங்கள ஃபஸ்ட்டு உள்ள அனுப்புங்க, பேரண்ட்ஸ் எல்லாம் ஆடிட்டோரியத்துக்கு மேலே போயிடுங்க, பேரண்ட்ஸ் யாரும் கூட வராதிங்க, ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்கனால ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும், அதனால் கோஆப்ரேட் பண்ணுங்கள், பேரண்ட்ஸ் எல்லாம் தனியாக இருங்க, குழந்தைங்க கிட்ட வந்து சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்பிச்சிடுங்க அப்படின்னு. உடனே எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ஒரு டென்ஷன். ஏன்னா எல்லாருமே பசங்களை கூட இருந்து பண்ணும்போதே ஏதோ ஒரு விஷயம் தப்பு பண்ணிடுவாங்களோ, கரெக்டாக பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அதுவும் இல்லாமல் எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் இருக்குது, பசங்க கரெக்டாக கொடுப்பாங்களா மிஸ் பண்ணிவிடுவாங்களா அப்படின்ற ஒரு எண்ணத்துலேயே நிறைய பேரண்ட்ஸ் வந்து எங்கள் உள்பட எல்லாருமே கொஞ்சம் பதட்டமாகவே இருந்தோம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா எல்லா பசங்களுமே நல்ல தைரியசாலிங்க. அதுவும் இந்த பொம்பளை பசங்க கரெக்டாக டிசிஷன் எடுக்கிறாங்க. எந்த ஒரு பதட்டமே இல்லாமல் மேலே தான் பேரண்ட்ஸ் என்னவோ பயந்துக்கிட்டு குழந்தை சரியாக செய்வாளா மாட்டாளா அப்படின்ற எண்ணத்துலேயே ஒவ்வொருத்தரும் இப்போ எப்படி நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கணும் அதே மாதிரி அவங்க குழந்தைங்களை தனியாக ஜூம் பண்ணி வீடியோ எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் பசங்க கரெக்டாக அந்த விஷயங்களை செஞ்சு முடிச்சுட்டு வெளியே வந்துடுறாங்க. நாங்கள் கரெக்டாக காலேஜுக்கு போகும்போது 9 மணி, 10:30 மணிக்கெலாம் எங்கள் வேலையெல்லாம் ஃபுல்லாக முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். இனி அடுத்து அவள் காலேஜ் போக வேண்டியது தான். ஏன்னா எல்லா வேலையும் அவளே முடிச்சுட்டு வந்துட்டாள். பேரண்ட்ஸ்க்கு தான் கொஞ்சம் பதட்டமாக இருந்தது. இப்போ இன்னும் சின்ன குழந்தையாக இருந்த நம்ம குழந்தைங்க இப்போ நல்லா வளர்ந்துட்டாங்க அப்படின்னும்போது மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஹரிணி அவளோட லைஃப்பில் அடுத்து ஒரு முக்கியமான ஸ்டெப் எடுத்து அவளோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறா அப்படின்னும்பொழுது அதில் எல்லா வெற்றியும் பெறணும் அப்படின்றத நான் மனசார வாழ்த்துறேன். என்னோடய வாழ்த்து மட்டும் இல்லாமல் உங்களோட வாழ்த்தும் சேர்ந்தால் அவள் லைஃப்பில் இன்னும் மென்மேலும் வளருவா அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வாழ்த்துவீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே திரும்பவும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா.